கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்திற்கு ஏற்ற வகையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவார்த்தை பகுதியானது கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளிலே 2 வாசகங்கள் நமக்கு இந்த திருவழிபாட்டு மறை உரைக்கு மைய செய்தியாக நமக்கு அமைக்கப்படுகிறது. முதல் வாசகத்திலே யோசேப்பின் கதையை பார்த்தோம். பல பேருக்கு எப்படி இஸ்ராயல் மக்கள் எகிப்துக்கு போனார்கள் என்ற ஒரு கேள்வி. எகிப்துக்கு முதலாக போனது இஸ்ராயல் மக்கள் என்ற வகையிலே ஆண்டவர் இயேசு தான். அவர் குழந்தையாக இருந்தபொழுது அவருடைய பெற்றோர்கள் ஏரோதினுடைய கோபாக்கினைக்கு இருந்து தப்பித்து கொள்வதற்காக அந்த எகிப்திற்கு சென்றார்கள். எகிப்திலே அவர்கள் கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள். அந்த ஒரு இடம் இன்றைக்கும் இருக்கிறது. மாதா சூசையப்பர் இருந்த இடம் இன்றைக்கும் புனிதமாக எகிப்திலே போற்றப்பட்டு வருகிறது. பல்வேறு பக்தர்கள் திரு யாத்திரையாக இன்றைக்கும் சென்று வருகிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே எகிப்துக்கு போனது ஆண்டவர் இயேசு தான். அதற்கு முன்பாக எகிப்து என்று சொன்னாலே மோசே என்பவர் தான் நமக்கு நினைவு வருகிறது. இந்த எகிப்திலே நைல் நதி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வற்றாது ஓடுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு காலத்திலே நைல் நதி ஒரு அதிசயமாகவே இருந்தது. இந்த நைல் நதியிலிருந்து தான் மோசே வந்தார். இந்த இடத்திலிருந்து தான் இயேசு ஆண்டவர் வந்தார். எனவே மீட்பு என்பது, விடுதலை என்பது எகிப்திலிருந்து அவர்களை விடுவிக்க மட்டுமல்ல, எகிப்திலிருந்தே விடுதலையாளர்கள் வருகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. மோசே நீரிலிருந்து எடுக்கப்பட்டார். எனவே தான் அவருக்கு மோசே என்று பெயர். மூ என்று சொன்னால் அந்த மொழியிலே, இப்ரேய மொழியிலே தண்ணீர், அதிலிருந்து எடுக்கப்பட்டதினால் மோசே என்ற பெயரை பெறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த எகிப்திலே இவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த வேளையிலும் கூட அவர்கள் செங்கடலை கடந்து சென்றதினால் அந்த தண்ணீர் வழியாக அவர்கள் பயணம் செய்து புதியதொரு நாட்டையும் புதியதொரு வாழ்வையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பது வரலாறு. எனவே இப்படியாக இஸ்ராயல் மக்கள் எகிப்துக்கு போனார்கள் என்ற வரலாறு உண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்ராயல் மக்கள் அங்கே பஞ்சம் பிழைக்க வேண்டி உணவு தேடி தங்களுடைய தந்தை யாக்கோபு சொல்ல 12 கோத்திரங்கள் அங்கே செல்கின்றார்கள். பிறகு யோசேப்பை அவர்கள் பார்க்கின்றார்கள். யோசேப்பு அவருக்கு இடம் கொடுத்து இஸ்ராயல் மக்களுடைய 12 கோத்திரங்களுக்கும் அங்கே இடம் கொடுத்து இப்படியாக வளர்ந்து வருகின்ற வேளையில் அடிமையாக மாறி மீண்டுமாக விடுதலை பெற்றவர்களாக தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டை மீண்டுமாக வந்து சேருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்வு யோசேப்பு என்பவர் வழியாக நடைபெறுகிறது. யோசேப்பு சிறிய பையன், கடைக்குட்டி, தன்னுடைய தந்தைக்கு மிக பாசமான, அன்பான, நெருக்கமான, பிடித்தமான ஒரு மகன். பாருங்கள், பங்காளி சண்டை அப்போவே ஆரம்பித்து விட்டது. இஸ்ராயல் மக்கள் சண்டை எப்போவே ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கும் முடியல, இன்றைக்கும் இந்த நேரத்திலையும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, என்ன அது ஒரு நிலையோ தெரியவில்லை. இஸ்ராயல் என்பது 24 மணி நேரமும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த போராட்டமான ஒரு வாழ்விலே தான் இருக்க வேண்டிய ஒரு கட்டம், சூழ்நிலை இன்றளவும். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டு என்ற வகையிலே 2வது வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். இந்த வாசகத்திலே ஆண்டவர் ஒரு கதையை சொல்கிறார். முதல் வாசகம் ஒரு வரலாறு, 2வது வாசகம் ஒரு ஓமை, ஒரு கதையை ஆண்டவர் சொல்கிறார். அந்த கதையிலே என்ன வருகிறது பாருங்கள். கடவுள் இந்த உலகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? அழிக்கவா, குண்டு போட்டு தாக்கவா, உயிர்களை அதை செய்து நாம் போர் அல்லது பல்வேறு வன்முறைகளால் ஒழிக்கவா? 2 பக்கமும் தான் நான் பேசுகின்றேன். அது இஸ்லாமியா இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், எவருக்கும் இந்த உயிர் என்பதன் மேல் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அப்படி இருக்க இந்த ஓமையிலே பாருங்கள், இந்த தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை எதற்காக வைத்தார் கடவுள் என்று சொன்னார்.
இந்த உலகத்தை பேணி காப்பதற்காகத்தான் வைத்தார். ஆனால் இந்த தொழிலாளர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த தோட்டத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு கூட இந்த ஒரு நிகழ்வு நமக்கு பரிச்சயமான ஒன்று. பாண்டிச்சேரியிலே ஓராண்டுக்கு மேல் ஒரு இடம் சும்மா கிடக்குதுன்னாக்கா அடுத்த ஆண்டு அதை பார்க்கவே முடியாது. எவனாவது எவன் பேர்லையாவது எழுதி அது அவனுடைய வீடு, அவனுடைய சொத்து, அவனுடைய இடம் என்று அபகரிக்கின்ற ஒரு அநியாய அராஜகம் நம்முடைய இந்த ஒரு இடத்திலே இப்பொழுதெல்லாம் அதிகமாக வந்துவிட்டது. முன்பெல்லாம் பூட்டி கிடந்த வீடு 3-4 ஆண்டுகள் திருப்பி வந்தாலும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு 1 மாதம் போதும், அதற்குள்ளாகவே அதை அபகரிக்கக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. என்னுடையது என்று ஒரு இருமாப்போடு அவர்கள் சொல்கின்ற ஒரு அராஜக போக்கை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த தோட்ட தொழிலாளர்கள் உழைப்பதற்கும் அந்த உழைப்பிலே வருகின்ற வருவாயை தன்னுடைய முதலாளிக்கு கொடுப்பதற்கும் தான் அவர்களை அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடி உரிமையாளரை கூட தாக்குகின்ற வகையிலே இறுதியாக அவரை கொலை செய்து அவரை இந்த சொத்துக்கு சொந்தக்காரன் என்ற வகையிலே அவருக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு வன்மத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தலைகணம், பேராசை, வன்மம், வைராக்கியம், பொறாமை அத்தனையும் சேர்த்த வகையிலே தான் இந்த நிகழ்விலே நாம் பார்க்கின்ற அது நடக்கிறது. என்ன அந்த அக்கிரமம் என்று சொன்னால், தனக்கு கொடுத்த கொடையை தன் பொருளாக நினைக்கக்கூடிய அந்த போக்கு என்பது இன்றைக்கும் நம்மிடையே இருக்கிறது. இது பேராசை என்று நாம் சொல்லலாம். இந்த பேராசையினால் வரக்கூடிய என்ன நமக்கு தீமை என்று சொன்னால் வன்மம், வைராக்கியம், அதனால் ஏற்படக்கூடிய பலவிதமான வன்முறை. இதனால் இறுதியிலே என்ன நடக்கிறது? கொலை, கொள்ளை என்பதெல்லாம் நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் அடிப்படையிலே நமக்கு தேவையான ஒன்று என்ன என்று சொன்னால் போதுமென்ற மனம், நம்முடைய நிறைவான நிம்மதியான ஒரு வாழ்வு. இது நமக்கு இருந்தது என்று சொன்னால் அதற்கு மேல் நமக்கு தேவையில்லை என்ற ஒரு புள்ளி நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அதை நிறுத்தி கொண்டுவோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான நிறைவாழ்வு, அதுதான் உண்மையான மகிழ்வான வாழ்வு, அதுதான் உண்மையான புனிதமான வாழ்வு, மனமாற்றத்திற்கான வாழ்வு. எனவே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நாம் எதை எடுத்து செல்கின்றோம் பிறகு என்று நினைத்து பார்த்தோம் என்றால் எதையுமே நாம் எடுத்து செல்ல மாட்டோம். அப்படி இருக்க ஏன் இவ்வளவு பேராசை நமக்கு, இவ்வளவு சேர்க்க வேண்டும் என்ற கொலை கொள்ளையிலே நாம் ஈடுபடுகின்ற ஒரு வாழ்வு, திடீர் பணக்காரர்கள், திடீர் சொந்தக்காரர்கள் என்றெல்லாம் மாறுகின்ற போக்கு என்பதை ஆண்டவர் இதன் வழியாக நமக்கும் எச்சரிக்கை விடுக்கின்றார். எனவே நாம் இறைவனுக்கு உரியவர்கள் என்று சொன்னால் இறைவன் தான் நமக்கு சொத்து. மற்றதெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக இறைவன் கொடுத்த கொடையாக கருத வேண்டும். அந்த கொடையை நாம் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இறைவனுக்கு ஏற்ற வகையிலே அதை நாம் பயன்படுத்தி பெருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். இத்தகைய ஒரு கருத்தைத்தான் இன்றைக்கு இந்த தவக்காலத்திலே இந்த 2ஆம் வாசகம் நமக்கு அளிக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் இருக்கின்ற தவ முயற்சிகளை மேற்கொள்கின்ற நாம் அடிப்படையிலே இந்த சுயநலம், பேராசை என்பதை நாம் எடுத்து எறிவோம் என்று சொன்னால் அத்துணை பாவங்களும் குற்றங்களும் அத்துணை வன்முறைகளும் விலகும், இல்லாமல் போகும். அப்பொழுது மன அமைதியும் நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருளை வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமென்.